நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். ரொம்ப தேங்க்ஸ் ஐஸ்வரி கணேஷ் சார், ரமேஷ் சார், தனஜயன் சார். தனஜயன் சாரோட முயற்சியில் தான் அந்த ஃபங்க்ஷன் நடக்குது. ஆக்சுவலாக வழக்கமாக ஒவ்வொரு படம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது ப்ரொடியூசர் தான் டென்ஷனில் இருப்பாங்க. நான் தான் இருக்கணும். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் முழு டென்ஷனையும் வந்து தனஜயன் சார் கவர் பண்ணிக்கிட்டாரு. அங்கே தேட்டர் போட்டிங்களா, தேட்டர் விழுந்துருச்சா, ப்ரெஸ் மீட் வச்சிட்டிங்களா, ஆந்திரா போயிட்டீங்களா, தேட்டர் போயிட்டீங்களான்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து எந்த விதமான பலனும் இல்லாமல் சார் நான் நல்லா இருக்கணுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டுமே வந்து நீங்கள் இவ்வளோ பண்ணிட்டு இருக்கீங்க சார். ரொம்ப நன்றி சார். இப்படி மனுஷன் நான் சம்பாதிச்சது ரொம்ப நான் பாக்கியப்பட்டிருக்கேன். ரொம்ப தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. இந்த படத்தை வந்து நிறைய மேடைகள் வெற்றி கொடுத்துருக்கேன், தோல்வி கொடுத்துருக்கேன், நிறைய பார்த்தாச்சு. அதில் வந்து இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான படம். ஏன்னா இந்த படத்தை வந்து 2 முக்கியமான நல்ல மனிதர்களை அறிமுகப்படுத்துகிறேன்றது தான் காரணம். ஒன்று வந்து முதல்ல லியோ ஜான் பால் டைரக்டர். எந்த ஒரு படமுமே பார்த்திங்கன்னா ஹீரோனால் ஓட போகிறதில்ல. கடவுளே வந்து ஹீரோ நடித்தா கூட டைரக்டரோட ரைட்டிங்கும் டைரக்ஷனும் ஸ்ட்ராங்காக இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு ஷோ கூட பிக்கப் ஆகாத படம். அதே வந்து யாருனாலுமே ஒரு குரங்கை வச்சு படம் இருக்கிறோம், கழுதியை வச்சு படம் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் டைரக்டர் ரைட்டிங் ஸ்ட்ராங்காக இருந்தால் அந்த படம் பிளாக் பஸ்டர் ஆகும். அதுக்கு ராமநாதன் சார் பெரிய உதாரணம். அப்படி வந்து நான் எந்த படத்துக்கு ஓடினாலுமே அந்த படத்துக்கான முழு அங்கீகாரத்தையும் நான் டைரக்டர் தான் கொடுப்பேன். இது வரைக்கும் பண்ண அத்தனை படம் அப்படி தான். அதில் வந்து ஒரு இந்த படம் ஓடினதுக்கு முழு முதற் காரணம், எல்லா காரணமுமே வந்து என் டைரக்டர் லியோ ஜான் பால் தான். அவர் வந்து நான் வேறு லெவலில் இருக்க வேண்டிய ஒரு எடிட்டர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே. அளவுக்கு அதிகமான சின்சியாரிட்டி. ஆக்சுவலாக டைரக்டருக்கே கோவம் வரும் சம்டைம்ஸு. ஆனால் அவர் டைரக்டருக்காக தான் பேசிகிட்டு இருப்பார் லியோ. ஆனால் அதை ஒத்துக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் கொஞ்சம் டைம் ஆகும் எல்லாருக்குமே. பட் கெட்ட பேர் வேணாலும் பரவாயில்ல, நான் வந்து உண்மைக்கு பக்கம் நிற்பேன், நல்லது தான் சொல்லுவேன்ற மாதிரி பல விஷயங்கள் அவர் பிடிவாதமாக இருந்ததை பார்த்து தான் அந்த வாய்ப்பை நான் உங்களுக்கு கொடுத்தேன். ஆக்சுவலாக நானே சில சமயம் கோவப்பட்டிருக்கேன், என்ன லியோ அப்படின்னு கேட்டிருக்கேன். நான் ரொம்ப யோசித்து பார்க்கும்பொழுது அவர் வந்து வேலைக்கு ரொம்ப உண்மையாக இருந்திருக்காருன்றதை நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பாக சொல்கிறேன், லியோ வச்சு நீங்கள் ஃப்யூச்சரில் யார் படம் எடுத்தாலுமே கண்டிப்பாக ஒரு ரொம்ப சின்சியராக யார் வந்து சொன்னாலும் அந்த படத்துக்கு உண்மையாக ரொம்ப இருப்பார். ஆஸ் எடிட்டராகவும் இருப்பார், ஆஸ் எ டேரக்டராகவும் இருப்பார் அப்படின்னு ரொம்ப பெருசாக நம்புகிறேன். நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டம்லாம் சேர்ந்து இதுக்கப்புறம் ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக நீங்கள் லைஃப்பில் இருப்பீங்க. இவரை லான்ச் பண்ணுறது, ஒரு நல்ல மனுஷனை லான்ச் பண்ணுறது மூலமாக சந்தோஷப்படுறேன். அடுத்தது வந்து என்னோடய தங்கச்சியோட சன் அஜய். என் பிச்சைக்காரன் படத்தில், ரோமியோ படத்துலலாம் எனக்கு ஏடியாக ஒர்க் பண்ணார். அஜய் லான்ச் பண்ணுற ஒரு படம், ஃபஸ்ட்டு படம் வந்து தப்பாக இருக்கக்கூடாதுன்னு கொஞ்சம் ஒரு கவலையிலே இருந்தேன். அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை நல்ல ஒரு பேர் வாங்கி கொடுத்துருக்கீங்க. அந்த சந்தோஷத்தையும் அந்த நன்றியையும் தெரிவிச்சுக்கணும் உங்களுக்கு அப்படின்றதுக்காக தான் இந்த சக்ஸஸ் மீட்டு. மிக்க நன்றி. ஸோ இதுக்கப்புறம் கூட நான் தயாரிக்கிற ஒவ்வொரு படத்துலையும் அடுத்ததாக வந்து சத்திய திருமகன் ரிலீஸ் ஆக போகுது. கூடிய சீக்கிரம் அதுக்கான அறிவிப்புகள் ஐ திங்க் இன்னும் 5-6 டேஸில் அதோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணுறேன். படம் ரொம்ப நல்லா வந்திருக்குது. எனக்கு என்னமோ நல்லது நடந்துட்டு இருக்கு இந்த டைம்லலாம் தெரியல. நான் மிகப்பெரிய விசிறி அருண் பிரபு புருஷோத்தமன் டைரக்ஷனுக்கு அருவி படத்தை பார்த்து, வாழ் படத்தை பார்த்து நான் இப்படி ஒரு டைரக்டர் நம்ம ஊரில் இருக்காருன்ற அளவுக்கு அவரை வந்து நான் சத்யஜித் ரே அளவுக்கு நான் மனசில் வச்சிருக்கிறேன் அருண் பிரபுவை. அவர் டைரக்ஷனில் வந்து இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப பயங்கரமாக வந்திருக்கு. பார்த்தவங்க எல்லாரும் சோஃபார் வந்து வேறு மாதிரி அதை அப்ரிஷியேட் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. இன்றைக்கி டேட்டில் நான் வந்து அந்த படத்தை வந்து விஜய் டிவி ஹாட்ஸ்டார் தான் டிஜிட்டல் வாங்கியிருக்கிறாங்க. ஹிந்தி ஆர்கேடின்னு ஒரு கம்பெனி வாங்கியிருக்கிறாங்க. முடிஞ்சிருச்சு, போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. விரைவில் அறிவிப்பு வெளியே வரும். அந்த விஷயம் நல்லா வந்துட்டுருக்கு. அதை தொடர்ந்து அடுத்தது வந்து லாயர் படம் ரொம்ப நல்லா வந்துட்டுருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். உங்ககிட்ட அந்த சந்தோஷம் பகிர்ந்துக்கிறதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கிறேன். மிக்க நன்றி. ஸோ ஒரு திரைப்படம் லியோ ஜான் பாலோட கிரியேட்டிவிட்டிக்கு வந்து உருவம் கொடுத்த இந்த படத்தில் பணிபுரிஞ்ச நீங்கள் சொன்ன மாதிரி ஏடிஸ், கேமராமேன், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், ஆர்ட் டைரக்டர்ஸ், ஃபைட் மாஸ்டர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் மிக்க நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பெகிடா, தீப்ஷிகா அண்ட் கனிமொழி, உங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள். அப்படிங்கலாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்லாம் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. டிஎன்ஏ திரைப்படத்துக்கும் அது நடந்துச்சு, இந்த திரைப்படத்துக்கும் அது நடந்துச்சு. ஸோ என்னென்னா இப்போ ஒவ்வொரு யூடியூபர்ஸராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து உங்களுக்கான அந்த வியூவர்ஸ்க்கு நீங்கள் உண்மையாக இருங்க. அதுதான் நான் சொல்கிறது. இப்போ வந்து எப்படி வந்து போதை கலாச்சாரம் வந்து தமிழ் சினிமாவில் ரொம்ப இப்போ வந்து பயங்கரமாக பேசப்பட்டுருக்கு. அது வந்து ரொம்ப நாளாக நடந்துட்டு இருக்குது. இப்போ தான் வந்து தெரிஞ்சிருக்குது, இப்போ தான் அது வந்து வெளியே வந்து இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து
யூடியூப்பில் வந்து பணம் வாங்கிட்டு ரிவ்யூ பண்ணுற ஒரு கலாச்சாரம் ரொம்ப நாளாக நடந்துட்டு இருக்குது. அது வேண்டாம், அது ஆரோக்கியமான விஷயம் கிடையாது. அது வந்து உங்களை ஃபாலோ பண்ணுற அந்த வியூவர்ஸ்க்கு நீங்கள் துரோகம் பண்ணுற மாதிரி. அது வந்து என்னை தயவு செஞ்சு அது மாதிரி பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன ஜெனுவனான ஒப்பீனியன் தோணுதோ அதுக்கு பண்ணுங்கள். உங்கள் யூடியூப்பில் ஆடு கொடுத்தா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரிவ்யூ பண்ணுறதும், யூடியூப்பில் ஆடு கொடுக்கலன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரிவ்யூ பண்ணுறதும், அது வந்து ரொம்ப ரொம்ப வருத்தம் அளிக்குது. ரொம்ப ஜெனுவனாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன். வருவான் படா சார் அப்படின்ட்டு வந்து அவன் எவ்வளோ தூரம் நெகட்டிவாக வந்து சொல்ல முடியுமோ, நெகட்டிவாக சொல்லும்போது அது போய் வைப்ரேஷனாக போய் ரீச் ஆகுது. அது பார்க்குறாங்க அப்படின்ட்டு. மக்கள் எதை பார்க்கணும் எதை பார்க்கக்கூடாது நம்ம தான் தீர்மானிக்கணும். ஸோ மக்களுடைய பார்வையை நம்ம மாற்றணும். அந்த ஸ்டே ஆர்டர் வாங்குறாங்க, அந்த அளவுக்கு வந்து ஒரு ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா யூடியூபர்ஸ் விமர்சனமும் பண்ண முடியாமல் போகுது. ஸோ தயாரிப்பாளர்கள் அந்த இடத்த நோக்கி நகர ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ வந்து அந்த விமர்சனங்கிற ஒரு விஷயம் சின்ன படங்களுக்கு வந்து கிடைக்காம போயிடும். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு சின்ன படங்களை வந்து மக்கள் மத்தியில் போய் சேர்க்கறதே நீங்கள் தான். ஸோ ஒரு தயாரிப்பாளர் பாதிக்கப்படாத அளவுக்கு நான் வந்து ஒரு இயக்குனர் பாயிண்ட் ஆஃப் வியூ, நடிகர் பாயிண்ட் ஆஃப் வியூலையோ நான் பேசவே இல்லை. ஒரு தயாரிப்பாளர் பாதிக்காத அளவுக்கு தயவு செஞ்சு ரிவ்யூ பண்ணுங்கள். ஸோ இந்த விழாவுக்கு வந்து என்னை கூப்பிட்ட லியோ ஜான் பாலுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு மேடையில் உள்ள அனைவருக்கும் காலை வணக்கம். மார்கன் திரைப்படம் நேற்று இந்த படம் பார்த்தேங்க. ரொம்ப பிரமாதமாக இருக்குது இந்த படம். நல்ல ஒரு தமிழில் ஒரு நல்ல வந்து த்ரில்லர் படம். நேற்று ஃபேமிலியோடு நாங்கள் போய் பார்த்தோம். சில்ட்ரன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க இந்த படத்தில். விஜய் ஆண்டனி சார் இது வரைக்கும் நடித்த படத்தில் இந்த படம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க சார். அஜய் ரொம்ப நல்லா நடிப்பு, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. ஃபஸ்ட்டு படத்துலேயே இவ்வளோ நல்லா நடிச்சிருக்காரு. அவர் எங்கள் படத்தோட அடுத்த படத்தோட ஹீரோ அவர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. இந்த படம் இன்னும் நிறையா பத்திரிகை நண்பர்கள் இன்னும் இந்த படத்தை பற்றி நீங்கள் நிறையா எழுதணும். இந்த படம் இன்னும் மாபெரும் வெற்றி அடையணும், நிறைய கலெக்ஷன் வரணும். சார் திரும்ப அதிலே தான் போட்டுட்ருப்பார் சம்பாதிக்கிற பணத்தை. அது மாதிரி சார் நிறைய படங்கள் தமிழ் சினிமாவுக்கு பண்ணணும், நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறாரு. இந்த படத்தை எடுத்த டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க சார். உங்களை பற்றி சிவி நிறையா சொல்லுவார், என்கிட்ட அடிக்கடி சொல்லுவார். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல நான் தாமதமாக வந்ததுக்கு மன்னிக்கவும். நான் வந்து ஈஞ்சம்பாக்கத்தில் கிளம்புனேன், கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆயிடுச்சு வர்றதுக்கு. அதுக்குள்ளே நீங்கள் ஆரம்பிச்சிங்க சார், நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு விஜய் ஆண்டனி சார் கிட்ட சொன்னேன். முதல்ல அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அடுத்த மன்னிப்பு வந்து மார்கன் படம் நான் இன்னும் பார்க்கல, நான் உண்மையை சொல்லி ஆகணும். ஆனால் அந்த படத்தினுடைய ட்ரெய்லரை எனக்கு ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடியே அவர் ஆஃபீஸில் கூப்பிட்டு எனக்கு போட்டு காமிச்சார். அப்போவே அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அதில் அஜய் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாப்புல, லியோ ஜான் பால் டைரக்ட் பண்ணியிருந்தார். ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அப்போவே நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் இது ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்ட்டு. 2 நாளாக நான் ட்ராவலிங்கில் இருக்கிறதுனால பார்க்கல. நிச்சயமாக இன்றைக்கி நைட்டு நான் படம் பார்த்துடுவேன் சார். ஸோ ஒரு நல்ல படம் வந்திருக்கு, படம் நல்லா இருக்குது அப்படின்னு நான் ரிவ்யூ மட்டும் கேட்டுருவேன். எவ்ரி ஃப்ரைடே எனக்கு வந்து ஒரு சாயந்தரம் 5 மணி ஆச்சுன்னா எனக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்கார், அவர் பேர் நான் சொல்ல விரும்பலை. அவர் வந்து கரெக்டாக சொல்லிடுவார், சார் இது வேலைக்கு ஆகாது சார், இது வேலைக்கு ஆகும் சார், இதுதான் சார் ஷேரு, உங்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் யார் அவருன்னு, இவ்வளோ ஷேர் வந்துடும் சார் அப்படின்றது கரெக்டாக ஃபஸ்ட்டு டே ஒரு ஷோ முடிஞ்ச உடனே அவருக்கு பேசின சார் இந்த படம் எப்படி இருக்குது, அந்த படம் எப்படி இருக்குது, அந்த படம் எப்படி இருக்குன்னு லைனாக இவர் தனஜயன் சார் சொன்ன மாதிரி வாரத்துக்கு நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகிறதுனால நல்ல படங்கள் கூட ரீச் பண்ண முடியாமல் போயிடுது. ஸோ அதை ஒரு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். நிச்சயமாக தயாரிப்பாளர் சங்கம் அதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து இத்தனை படம் தான் இந்த வாரம் வரணும் அப்படின்றது ஒன்று பண்ணாங்கன்னா நிச்சயமாக சின்ன படங்கள்லாம் நல்ல படங்கள்லாம் இருக்குது. இந்த வீக்கே வந்து இந்த மாதமே ஒரு நல்லபடியாக 4-5 படங்கள் ரொம்ப நல்ல படங்கள் வந்திருக்கு. இன்னும் அடுத்த வாரம்லாம் இன்னும் 2-3 படம் இப்போவே பேசப்படுற படங்கள்லாம் இருக்குது. எல்லாமே சின்ன படங்கள் தான். சின்ன படங்கள்லாம் நிறைய வரணும், நல்லா ஓடணும். கண்டென்ட் நல்லா இருந்தாலே நிச்சயமாக அந்த படம் வெற்றி பெற்றுவிடும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த நிலைமையை மாற்றணும். அதுக்கு வந்து நிறைய பேர் ஒன்றா சேர்ந்து அதுக்கான வேலைகளை செஞ்சாக்கா நிச்சயமாக தமிழ் சினிமாவை தூக்கி நிறுத்த முடியும். இன்றைக்கு
தமிழ் சினிமாவால் நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அதை வந்து நேசித்து கொண்டிருக்கிறார்கள். நான்லாம் வந்து சினிமா லவ்வர். எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் அந்த படம் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் தேட்டரில் போய் உட்காந்து ஆடியன்ஸோடு பார்த்தா தான் எனக்கு திருப்தி. இப்போ சார்கிட்ட கேட்டிருந்தா கியூப் எனக்கு எப்போவோ அனுப்பிச்சிருப்பாப்புல, நான் பார்த்துட்டு இருப்பேன் வீட்லேயே. பட் எனக்கு அது பிடிக்காது. தேட்டரில் போய் உட்காந்து ஆடியன்ஸோடு பார்த்தா தான் அந்த படத்தை வந்து ரசிக்க முடியும். அதில் நடிச்சிருந்த 2 ஹீரோயின்ஸும் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. நிச்சயமாக இந்த படம் வெற்றி அடைய வேண்டும், பெரிய வெற்றி அடைய வேண்டும். விஜய் ஆண்டனி இன்னும் நிறைய படங்கள் தயாரிக்க வேண்டும், நடிக்க வேண்டும், அதில் என் பங்கும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.